அடுத்த ஒரு செஷன் போயிடலாம். இப்போ என்ன அப்படின்னா இப்போ இப்போ இந்த குரூப்பில் யார் யார் இருக்கீங்க? குரூப்பில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் போட்டன்றது யார் யார் பார்த்தீங்க? 4 அவங்க குரூப்பில் இல்லை, நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ ஜட்ஜ்மெண்ட்டை சொன்ன உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து யார்? நேற்று எடுத்தீங்க. மற்றவங்களா? நீ என்ன? இல்லை இல்லை, போட்டது வந்து திங்கக்கிழமை போட்டேன் தானே? திங்கக்கிழமை போட்டால் புதன்கிழமை போட்டேன்னா போட்டாச்சுல. அன்னைக்கு பிரிண்ட் அவுட் போடல யாருமே. நேற்று எல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டிங்க. இப்போ நேற்று நீங்கள் தம்ஸ் அப் போடும் போது தான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. படிச்சிட்டிங்க, ஃபோன்லேயே வச்சு படிச்சிட்டிங்க. சரி, ஓகே. சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை, உங்கள் காலேஜ் குரூப் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஏரியா குரூப் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டடிக்காக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் நீங்கள் எப்பயுமே டச்சப்லேயே இருக்கணும். அது எந்த குரூப்பாக இருந்தால் நீங்கள் எந்த குரூப்பில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அது டச்சப்பாகவே இருக்கணும். அதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் பண்ணவே கூடாது. நான் நேற்று தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதில் என்ன நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் உடனே நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த சைடு உட்காந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த சைடு எதாவது ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் இந்த சைடு வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி அதிகமாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணலாம், அப்போ என் மைண்டுக்குள்ள என்ன தோணிடும், ஓகே அவங்களுக்கு கொடுத்தா கூட பண்ண மாட்டாங்க போல, அப்போ நம்ம எதுக்கு அதை கொடுத்து நம்ம போய் டீச் பண்ணிட்டு மட்டும் வந்துடலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒர்க் அவுட் ப்ராசஸ் நான் கம்மி பண்ணிடுறேன். அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு 2 சைடுமே பண்ணுறது தான். ஒரு சைக்கிள் 2 வீல் இருக்க மாதிரி தான் நீங்கள் அது நம்ம ட்ராவல் பண்ணுறது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ எந்த விஷயம் உங்களுக்கு தடுக்குதுன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு, பிரிண்ட் அவுட் எடுக்கிறக்கோ இல்லை படிக்கிறக்கோ எது தடையாக இருக்குது? அந்த ஆஸ்பெக்ட் அதான் கேட்குறேன் என்னன்ட்டு. நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்கல்ல, லீகல் மேக்ஸிமம் வருது, ப்ரொவிஷன்ஸ் வருது எல்லாமே. அப்ப இருக்கிறப்ப என்னடா நம்ம தமிழ்ல கான்செப்ட்ங்கிற மட்டும்தான் இருக்கு, பட் அந்த இங்கிலீஷ்ல நமக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் நானும் 1 or 2 டைம்ஸ் எனக்கு அது எப்படின்னா, இப்போ ஜட்ஜ்மெண்ட்னா எடுத்து நான் ஃபர்ஸ்ட் கான்செப்டே நான் இங்கிலீஷ்ல தான் படிக்கணுமா? அதுதான் சார் எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு. அதனால நீ பிரிண்ட் அவுட் போடல? நான் அதை அன்னைக்கு எடுத்து படிச்சு பார்த்தேன். நான் பிரிண்ட் அவுட் வந்து நேற்று ஈவினிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா விட்டேன் சார். அன்னைக்கு நீங்க விட்டு ஒரு சைட்ல நான் ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தேன். பட் என்னன்னா நமக்கு அடுத்து எனக்கு கை வந்து எப்படி போதும், இதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம் சார், இங்கிலீஷ் அனுப்பிச்சிட்டாங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு வருது. அதை கொஞ்சம் மாத்தோம்னா நான் என்ன மாதிரி பண்ணணும்? அதான். சரி, ஓகே. நீங்க? நான் காலையில 7 மணி கிளம்புனா நைட் 7 மணி ஆயிரும். வந்துட்டு ஒர்க் இருக்கும் சார், கடை இருக்கும், அதனால ஒர்க் இருக்கு. அந்த டைமுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது அப்படின்ற ஆஸ்பெக்ட். உங்களுக்கு ஒரு கேஸ்ல பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுவாங்க. கொஸ்டின் பார்த்து அதுல என்ன சொல்ல வருது, அப்புறம் திருப்பி அதை பார்த்து அத சொல்ல ஏன் பிரிண்ட் அவுட் எடுக்கலன்னு கேட்டேன் நான். டைம் கிடைக்கல. சரி, ஓகே. நீங்க பார்க்கல, நீங்க குரூப்ல இல்ல. நான் சொல்லிருக்கேன். நீங்க மெசேஜ் வந்ததை கவனிக்கலைங்க சார். நேற்று நைட்டு தான் வந்து கவனிச்சேன். மார்னிங் ஆனா மொபைல்ல பார்த்துட்டேன். 2வது ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னால படிக்க முடியல. நான் டக்குனு கூகுள் குரோம்ல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல சுத்தமா படிக்காம போக கூடாது, ஏதாவது ஒரு பார்த்துட்டு போகணும்னு சொல்லி தமிழ்ல பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துருவேன். சரி, ஓகே. நீங்க பார்க்கல, நீங்க குரூப்ல இருந்தீங்களா? குரூப்ல இருந்தேன் சார், ஆனா மெசேஜ் பார்க்கல. ஜட்ஜ்மெண்ட் வந்தது மட்டும் பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த மெசேஜஸ் பார்க்கல. அப்ப காலையில நடக்கிறது எல்லாமே, காலையில கிளாஸ் நடக்கிறது போட்டிருந்தாங்க. ஒருவேளை அதுலதான் சொல்லியிருப்பாங்க போல, அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மள்ட்ட இல்ல போல நினைச்சு எடுக்காம வச்சுட்டேன். சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் குரூப்பில் என்ன நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து அதை ஒபே பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ ஜட்ஜ்மெண்ட் போட்டால் டைம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. டைம் இல்லைன்னு யாருக்குமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கிறேன், நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்க, ஹைகோ ஜட்ஜ் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டைம் இல்லை சார்னு சொல்லுவீங்களா அவங்கள்ட்ட? ஏன் அப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க கீழே நம்ம இருக்கிறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஒரு விஷயம் நம்ம உள்ளார்ந்த மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நமக்கு டீச் பண்ணுறாங்க. ஒருத்தங்க வந்து ஃபாலோ பண்ணுன்றது நமக்கு இயல்பாக நம்ம வரணும். நம்மளால முடியலனா கூட வேற யாராவது சொல்லி கூட அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணிடலாம். அல்டிமேட் என்ன, நம்ம படிக்கணும், அவ்வளோதான் அதோட கான்செப்ட். அப்போ இதை வந்து காரணத்தை சொல்லி நீங்கள் தப்பி போட்டோம்னா எல்லாத்துக்குமே காரணம் கிடைக்கும். இன்னைக்கு காலம் வராத கூட இன்னைக்கு வராதவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வேல்யூபிளான ரீசன் இருக்க தான் செய்யும். இல்லைன்னா நீங்கள் மறுக்க அந்த ரீசனே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அதை கூட ரீசனாக அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்க தான் செய்யும். அந்த ரீசனை நம்ம எந்த அளவுக்கு கடந்து வரமோ அப்போ தான் நம்ம வந்து அந்த சாதிக்கக்கூடிய இடத்துல வருவோம்.
நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அதனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தோம், ஒர்க் அவுட் பண்ணேன், நான் படித்தேன், ஒரு 100 டைம் படித்து பார்த்தேன், எனக்கு புரியலன்னா அது வேறு. நான் பிரிண்ட் அவுட்டே எடுக்கலை, லைன் கூட கம்மா கிராஸ் பண்ணலை, எனக்கு வேறு வேலை இருந்துச்சு, கோட் ஒர்க் அதிகம், ட்ரையல் ஒர்க்கும் அதிகம் அப்படின்னா, இது வந்து நாளைக்கு நம்ம வெற்றிகிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? எனக்கு வந்து நான் படிக்க முடியாமல் போனதுக்கு இதுதான் காரணம், நான் வந்து எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து சீனியர் ஒர்க் கொடுத்துட்டாங்க, நான் நைட்டு தூங்க வந்து கொஞ்சம் டைம் இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு வெற்றிகிட்ட போய் நம்மகிட்ட சொன்னேன் அப்படின்னா, சரி ஓகேப்பா, அதுக்காக யார் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நான் போய் சேர்ந்துடுறேன், உன்ட்ட எதுக்கு வரணும்னு தானே கேட்க போகுது. அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்த போய் அடையணும்னு விரும்பிட்டீங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் எதுவுமே எல்லாமே எனக்கு வந்து இருக்கணும், அதுவும் கிடைக்கணும் அப்படின்னா அது என்றைக்குமே முடியாது. ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களோட வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு பொண்ணு, ஒரு அப்பாவும் அந்த வெற்றி பெற்றதை பற்றி அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, மா நீ வந்து தூங்குறத மறந்துடுமா, நீ என்னைக்கு அந்த பொசிஷனுக்கு போய் அன்றைக்கி நல்லா தூங்குமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து சொல்லுவார். அந்த சொன்னாம்பா அதே மாதிரி அந்த பொசிஷன் வந்து இனிமேல் என் பொண்ணு நிம்மதியாக தூங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு வந்து 8 மணி நேரம் தூங்கணும், 7 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்குள்ள எந்த வேலை வந்தாலும் அப்படியே தள்ளி வச்சு நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம். புரியுதா இல்லையா? ஆனால் அந்த இடத்த சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா தியாகம் பண்ணிட்டாங்க தூக்கத்தை. அதுக்காக உங்களை வந்து நான் தூங்காமே படிங்கன்னு நான் சொல்லலை, நான் சொல்கிறேன் அப்படியும் யோசிக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட நீங்கள் போட்டி போட போகிறீங்க, அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியவங்களும் போட்டி போட போகிறீங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கவங்களாம் இன்னும் பயங்கரமாக லாவ் வந்து அப்டேட் பண்ணி, இப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்கள், மார்க் பண்ண கட் ஆஃப் மார்க் எடுத்து பாருங்கள், 98, 99, 96 கட் ஆஃப். இப்போ நான் இருக்கும்போது 91 கட் ஆஃப், இப்போ 99 வந்து கட் ஆஃப் வந்துருச்சு. அப்போது அந்த மெடிக்கல் ஃபீல்டில் போகிறவங்க எல்லாம் இப்படி வந்துட்டாங்க, இந்த சைடு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்போ நம்ம வந்து அவங்களோட போட்டி போட வேண்டியது, அவங்க பின்னாடி நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க இன்னும் பயங்கரமாக அப்டேட் பண்ணி பயங்கரமாக அந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து காரணத்து மேலே படிய போட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த ஃபீல்டில் சாதிக்கிறதுன்றது. அப்போ அந்த காரணத்துலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரோன்றதை நம்ம வந்து யோசிக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் கூட அந்த 1/2 மணி நேரத்தை நம்ம எப்படி படிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட போடவே தேவையில்லை, ஃபோன்லேயே கூட படித்து முடிச்சிருக்கலாம். இப்போ ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது, பிடிஎஃப் எடிட் பண்ணி நீங்கள் அங்கேயே மார்க் பண்ணிக்கலாம், அதேவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்துருச்சு உங்கள் எல்லாருக்குமே. இப்போ அப்படி கூட படிச்சுன்னா இன்றைக்கி தான் பிரிண்ட் அவுட் போட்டு அதில் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டோம்னா கூட வேறு கதை. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் கூட ஸ்க்ரோல் பண்ணி படிக்கலாம். நான் இவ்வளோ குறிப்பு போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கணும் தான் போட்டிருந்தேனே, உங்களுக்கு படிச்சுட்டு வரணும்னு நான் போடல, பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுட்டு வரணும் தான் நான் போட்டிருந்தேன். அப்போது அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் போது மட்டும்தான், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் 15 பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன். அடுத்த 15 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 20 பாயிண்ட் சொல்லுவேன். இன்றைக்கி நான் சொன்ன 10 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த டைம் 5 தான் சொல்லுவேன். அந்த 5 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த டைம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், வருவேன், டீச் பண்ணுறேன், போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? அப்போ அதனால் அந்த விஷயத்துக்கு நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இது. இப்போ இந்த ஃபுட்பால் மேட்ச்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ரொனால்டோட போய் கேட்குறாங்க சக்ஸஸுக்கான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவ்வளோ பெரிய டேலண்ட்டாக இருந்தாலுமே ஒர்க் அவுட் பண்ணலன்னா அது இருக்கிற டேலண்ட்டே வேஸ்ட்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? அப்போது என்கிட்ட டேலண்ட் இருக்குது தான், ஆனால் அந்த டேலண்ட்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதான் இருக்குது, அதுக்காக என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்றதான் நம்ம சாதிக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் மற்றவங்க இப்போ 200 700 அட்வொகேட் திருச்சியில் இருக்கிறாங்க, 800 அட்வொகேட், குறைச்சி பார்த்தாலும் 200 ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம ஒரு 10 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் 10 பேர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சது ரொம்ப சந்தோஷம் தான். யாருமே நீங்கள் டைம் ஒதுக்கல, படிக்க வரல, எதுவுமே பண்ணல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த டைமை ஒதுக்கியிருக்கீங்கன்னா அந்த டைமுக்காக நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ மட்டும்தான் அது வந்து வேல்யூபிளாக ஆகும். நம்ம இங்கே வந்துட்டனாலே நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்னா, நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறக்காக படித்தேன், ஜட்ஜ்மெண்ட் கம்ம கிராஸ் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டேன், உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ நான் டீச் பண்ணல நீங்கள் 10% நீங்கள் கற்றுருக்கலாம், நான் சொல்கிறது மூலமாக காதில் கேட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த 10% எப்போ வந்து 100% மாறுனா நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து படிக்கணும். இந்த கான்செப்ட் இன்றைக்கி ஈவினிங்கே போய் உட்காந்து கம்ம கிராஸ் பண்ணி அதில் என்ன டவுட்ஸ் வருதுன்னு சொல்லி பண்ணணும். நீங்கள் அதை பண்ணிங்கன்னா மட்டும் அது 100% ஆகும். இல்லை அப்படின்னா அது 90 அப்படி 90%, 10% தான் இருக்கும். 90% எனக்கு தான் லேர்ன் பண்ண மாதிரி ஆகும். புரியுதா? அதனால் என்ன விஷயம் சொன்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 100 பேர் வரணும், 50 பேர் வரணுன்றது நமக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. 2 பேர் படித்தாலும் திருத்தமாக படிக்கணும். அவங்க சொல்கிறது புரிஞ்சா? அதனால் அந்த விஷயத்த நீங்கள் எல்லாருமே பண்ணணும். நம்ம படிக்கணும் முடியும். இப்போ இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் படிக்க முடியலையா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த டைம் இதே காரணத்தோடு வரக்கூடாது. ஒரு காரணம் ஒரு டைம் தான் இருக்கணும். அடுத்த டைம் வந்து மாற்ற முடியாத அளவுக்கு நம்ம ஒரு நிலைமையிலும் கிடையாது அந்த காரணத்தை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் நான் கிளாசிக் ஜெராக்ஸில் அக்கா இருக்கிறாங்க, அக்காட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் பிரிண்டர் போட்டு வைக்க போகிறாங்க, பைக்கை போய் அங்கே நிப்பாட்ட போகிறோம், வாங்க போகிறோம், உள்ளே போகிறோம், அவ்வளோதான். நமக்கு இதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எந்த இதுவுமே கிடையாது. அப்படி நான் சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு காரணம்னு நினைக்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது காரணமாகவே இருக்காது. அதனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம அடைஞ்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ தமிழில் படிக்கிறதுன்னு இருக்குல்ல, ரொம்ப உங்களால் கஷ்டம், எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வார்த்தை கூட இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு பட்சத்தில் இந்தியன் கன்வென்ட்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க எந்தெந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும்ட்டு. அதில் வந்து நீங்கள் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் 100 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா இஷ்யூஸ்னு கொடுத்தீங்கன்னா இஷ்யூஸ் என்னன்னு தனியாக அங்கே காலமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இஷ்யூஸ் தனியாக, ஜட்ஜ்மெண்ட்டோட டிஸ்கஷன் சம்மந்தமாக யார் யார் என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே தனி காலமாக வந்துருச்சு. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டுமே வந்துடும். இப்போ என்ன லாங்குவேஜில் வேணுமோ அங்கேயே கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே லாங்குவேஜாக கொடுத்துரும். இப்போ நாங்கள் இது மாதிரி இது சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட இது வந்து 1000 ரூபா. உங்களுக்கு இந்தியன் கன்வென்ட் ஈஸி இதுதான். நீங்கள் சும்மா அங்கேயே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே போட்டிங்கன்னா வரும், சாமுவேல் ஜெபகனி வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போட்டிங்கன்னா வரும். அது அப்படியே அங்கேயே டிரான்ஸ்லேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படியே காமிக்கும். நீங்கள் அதை விட்டு கம்மா கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கிலீஷ் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வாசிச்சிங்கன்னா கூட இதாயிரும். ஓகேவா? அதேமாரி உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து எனக்கு புரியலை, இந்த செக்ஷன் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க புரியல தாராளமாக வந்து என்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த டைமில் கோர்ட்டில் இருப்பாங்க, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ண நினச்சிங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் கூட, சார் இந்த மாதிரி இருக்குது சார், இது எப்படி சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா கூட அதை நம்ம ஏன் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால் படிக்கிறது வந்து எக்காரணத்தை கொண்டு யார் மேலே காரணத்தை போட்டு திருப்பாதீங்க. நம்ம முன்னேறதுக்கு நம்ம தான் காரணம். அதை எப்படி இன்னைக்கு இந்த கிளாஸ் இப்போ எக்ஸாம்பிள் போன சாட்டர்டே வரும்போது என்கிட்ட சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அடுத்த சாட்டர்டே வரும்போது போன பிரச்சனைகளை கலைஞ்சிட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு நம்ம யோசிக்கணும். அடுத்த சாட்டர்டே வரும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வரணும். அடுத்தடுத்த சாட்டர்டே போகும்போது நாலேஜை கெயின் பண்ணுற ஆஸ்பெக்டில் போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கெயின் பண்ணி நம்ம மாற்றிக்கணும், ஷைன் பண்ணிக்கணுன்ற விஷயம் தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்றது உங்களுக்கு வந்து இங்கே எத்தனை பேர் வந்து பெயில், ஷூரிட்டி இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க? கோர்ட்டுக்கு போய் பார்த்துல நீங்கள் இனிமேல் கேள்வி தான் பட்டீங்க. எப்படி நடக்கும்? பெயில் பெட்டிஷன் போடுவோம். ஜேஎம்ஆ இருந்தா 480 செக்ஷன் 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல போடுவோம். இதே இதுல போடுறது பிடிஜில போடுறதுன்னா 483ல போடுவோம் பிஎன்எஸ்எஸ்ல. பெயில் பெட்டிஷன் வச்சு மெமோ வச்சு அக்யூஸ்ட் உள்ளார இருக்காங்கன்னா மெமோ வைப்பாங்க, அக்யூஸ்ட் வெளியில இருக்காங்கன்னா வக்காலத்தே போட்டு பண்ணிடலாம் சார். இப்ப மெமோ எல்லா ஒரு இதுக்கு ஒரு கேஸ்க்கு 2 பேர் கூட சில சமயம் வந்து மெமோ போடுவாங்க, அவங்களே சைன் போட்டு. அதனால யாரு தேவைப்படுறாங்க தெரிஞ்சா ஜெயிலே போயிட்டு வக்காலத்து கொடுத்து சைன் வாங்கிட்டு வந்து கூட ஃபைல் பண்ணுவாங்க. அதை ஃபைல் பண்ணி 3 நாள்ல நம்பர் ஆயிரும் சார். ஏதாவது கரெக்ஷன் இருந்தா ரிட்டர்ன் போட்டுருவாங்க. அதுல எஃப்ஐஆர் டேட்டு, அக்கரன்ஸ் டேட்டு, அதுக்கப்புறம் என்னைக்கு ரிமைண்ட் ஆனாங்க, எந்த கோர்ட்ல ரிமைண்ட் ஆனாங்க, எந்த கோர்ட்ல நம்ம போட போறோம், இந்த டீட்டெயில் எல்லாமே தெளிவா இருக்கணும். என்ன செக்ஷனு, அந்த அக்யூஸ்டோட ஆதார் கார்டுல இருக்கிற நேமு, எஃப்ஐஆர்ல இருக்கிற நேமு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். இதுல ஏதாவது அதே மாதிரி நம்ம பிரேயர் தெளிவா இருக்கணும். பெயில்னு போட்டு ஏபின்னு போட்டுறக்கூடாது பிரேயர்ல. அந்த மாதிரி எல்லாமே தெளிவா இருந்துச்சு அப்படின்னா நம்பர் பண்ணிடுவாங்க. 3 நாள்ல நம்பர் ஆயிரும். இன்னைக்கு போட்டோம்னா 3வது நாள் நம்பர் ஆயிரும். அடுத்த நாளே நம்பர் ஆயிரும். 3வது நாள் நம்ம போய் பேசணும், பேசி ஆர்டர் வாங்கிடணும். ஆர்டர் கொடுத்து அலோட் ஆயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட் ஏறிடும். அடுத்த நாள் ஷூரிட்டி நிறுத்தலாம். சில பேர் அன்னைக்கே ஷூரிட்டி நிறுத்துவாங்க. ஷூரிட்டில ஷூரிட்டி அஃபிடவிட், ஷூரிட்டி மெமோ, இது 2 வச்சு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் 3 டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் பாஸ்புக்கு. 10,000னா பாஸ்புக் தேவையில்ல. சில சமயம் அதுவும் வைப்பாங்க, பாஸ்புக்கும் வைப்பாங்க. எல்லாம் வச்சு ஷூரிட்டி 2 பேர் பிளட் ஷூரிட்டின்னு போட்டிருந்தா பிளட் ஷூரிட்டி தான் நிறுத்தணும். இல்ல ஒரு பிளட் ஷூரிட்டினா ஒரு பிளட் ஷூரிட்டி, என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி நிறுத்தி அதுக்கும் தனியா பாண்ட் எழுதுவாங்க. அதுல வந்து ஷூரிட்டி மெமோல 20 ரூபா ஸ்டாம்ப் போட்டணும், 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டனாலே போதும். பெயிலுக்கும் அதே மாதிரி வக்கால் செட் ஓட்டணும். இவ்வளவுதான் சார் ப்ரொசீஜர். அங்க ஷூரிட்டி 2 பார்த்தோன்னே அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. வெரி குட், சூப்பர். பாண்ட் வந்து ஜெயிலுக்கு போகும் சார். ஜெயிலுக்கு போனோன்னே அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளார போயிருச்சுன்னா வெளியில வந்துருவாங்க. 5 மணிக்கு மேல போச்சுன்னா அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு வெளியில வந்துருவாங்க. அவ்வளவுதான். கிளாஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் வந்து நல்லா விட்டது வச்சிருக்குதா கருப்பம் பேசுனதுல ஃபாலோ கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ புரிஞ்சுட்டீங்களா என்னென்ன விஷயம்? வேற விஷயம் விட்டுருக்காங்களா? ஏதாச்சும் பாயிண்ட் சாலா அவங்க சொன்னதுல விட்டுருக்காங்களா? அந்த 3வது நாள் பேசும்போது அந்த ரிப்ளையை வந்து கேட்டுக்கிறது நல்லது. சரி, ஓகே. மற்றவங்க? ஆமா சார், சில சமயம் ரிப்ளை வரலன்னா கூட டேட் போடுவாங்க. போயிட்டு அலையற மாதிரி இருக்கும். ஆமா, சாலா வந்து ஆபீஸ்ல ஃபாலோ பண்ணுது, அதனால சொல்லிட்டு இருக்கேன். அதனால ரிப்ளை கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே.
ம். ஓகே. வேற மேடம் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்களா? சுந்தரா. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருந்தா அந்த கோர்ட்லயே வந்து ஆளுக்கு எல்லாமே இருக்கலாம், ம். அதனால பிரச்சனை கிடையாது. இதுவே வந்து செஷன்ஸ் கோர்ட்ல பெயில் வாங்கினா நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அதுலயே ஒரு லைன் போட்டிருப்பாங்க, சாட்டிஸ்பிகேஷன் ஆஃப் திஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு போட்டு அந்த ஜேஎம் கன்சர்ன் கோர்ட் பேர் போட்டிருப்பாங்க. அது பிரகாரம் அந்த கோர்ட்ல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி செஷன்ஸ் கோர்ட்ல அந்த அப்லோட் பண்ண ஆர்டர் எடுத்து இங்க அட்டாச் பண்ணலாம், அட்டாச் பண்ணி இங்க வைக்கணும். போலீஸ் கிட்டயும் ஒப்பீனியன் என்னது? அதுதான் ரிப்ளை. ஸோ இப்போ ஆல்ரெடி பெயில் டிஸ்மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஏர்லியர் பெயில் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ்ட் ஆனுங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். எத்தனை பெயில் டிஸ்மிஸ் ஆனாலும் அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணிடணும். மாதிரி குண்டாஸ் போட்டு அது உடஞ்சிருந்தாலுமே அதையுமே மென்ஷன் பண்ணி என்னென்ன அதில் நம்ம மென்ஷன் பண்ணி பேசணும் எல்லாமே மென்ஷன் பண்ணலாம். பேசிக் ஃபார்மேட் இருந்தால் கூட போதும், ஃபேக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம அதை பேசிக்கலாம். நீங்கள் அது ரிப்ளைல வரும். ஓகே. வேற ரெண்டு இடத்துல 1 2 நீங்க இல்ல 3. ஓகே. வேற குட்டி வேற ஏதாவது உனக்கு தெரிஞ்சு? இப்ப இந்த ஷூரிட்டி விஷயத்துல வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்கு, அந்த கேஷ் ஷூரிட்டி. அதே மாதிரி ஷூரிட்டில வந்து என்னென்ன வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது ஜட்ஜ்மெண்ட் இல்ல சார், அந்த விஷயங்களை தான் வந்து இதுல சொல்ல போறாங்கன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இல்ல, பிராக்டிகலா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கேக்குறேன். என்னது? செஷன்ஸ் கோர்ட்ல பெயில் வந்து கிராண்டா ஆயிடுச்சு அப்படின்னா ஜேஎம்ல வந்து ஷூரிட்டிஸ் நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் அங்க போயிடும். கமிட்டல்லாம் போகாது, ஆர்டர் போய் நீங்க கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்படிதானே சொல்லுவாங்க அதுல, அந்த மாதிரிதான் ஜட்ஜிட்டே சொல்றாங்க, செகண்ட் அப்பீல் போட்டுக்கிறேன் சார். சரி, ஓகே, சூப்பர். நல்ல கோட் அப்சர்வ் பண்றீங்க. வேற அந்த வேலை தானே. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த விஷயத்த சொன்னோன்னே உங்களுக்கு மைண்டில் ஓடிடுச்சுல, அது எப்படி அந்த ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஓடிடுச்சுல. இப்போ இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டு தீசிஸே நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மீறி அடுத்த ஆஸ்பெக்ட் இல்லைன்ற வரைக்கும் இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோஸ் ஒட்டுவாங்க, அந்த ஃபோட்டோஸ் வந்து 6 monthsக்குள்ளார எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா மாற்றிட்டு வர சொல்லுவாங்க. நீ இதெல்லாம் சொல்லணும்ல, காலை கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறல. ஆமாம் இல்லவா? அப்புறம் அது தெளிவா என்ன சொல்ல போனா இவங்க வந்து பிராக்டிகலா சொல்றாங்க, நீங்க தியரிட்டிக்கலா சொல்லலாம். ஏன்னா நீங்க கிளாஸ்ல 14 ரூல் 14 அட்டென்ட் பண்ணிட்டீங்களா? 14ல எவ்வளவு சொல்றாங்க ஷூரிட்டி பத்தி? இன்னைக்கு ஆபீஸ் சூப்பர் சூப்பர். அது மாதிரி ஷூரிட்டிஸ்டையும் கொஷின் கேட்பாங்க, என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதையும் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லி இது பண்ணிடணும். அதில் சப்போஸ் சின்னதாக நேம் மாறி இருந்தால் கூட ரிட்டர்ன் போட்டுருவாங்க, ஷூரிட்டிஸும் ரிட்டர்ன் போடுவாங்க. ரிட்டர்ன் போட்டுட்டா அப்புறம் அவங்கள வர வச்சதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால ரொம்ப கவனமாக பார்த்து ஷூரிட்டி ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஓகே, வெரி குட். ஷூரிட்டிஸ் வந்து மைனராவோ அல்லது 50 வயசுக்கு மேலே இருக்கும். சில கோர்ஸ் 50 வயசுக்கு மேலே பார்க்குறாங்க, சில கோர்ஸ் 60 வயசுக்கு மேலே பார்க்குறாங்க ப்ராக்டிக்கலா. ஆனால் அலோவ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. ஓகே, வேற? சரி, ஓகே. இப்போ ஷூரிட்டி பற்றி பார்க்குறோம். அதை செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஷூரிட்டி வேற பேரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. சம்டைம்ஸ் வந்து நான் ரிமாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார வச்சிடறாங்க. அப்புறம் அட்வொகேட் வந்து மோஸ்ட்லி பிளட் ஷூரிட்டிஸ் தான் இப்போ கேட்டுறாங்க, ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு பிளட் ஷூரிட்டியாவது இருக்கும். பிளட் ஷூரிட்டியே இல்லைன்னா அந்த பட்சத்தில் தான் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூட்டியாந்து நிறுத்துறாங்க. அதையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஆர்பிஸ்க்கும் ஷூரிட்டிஸ் தருவாங்க சார். ஆர்பிக்கும் ஷூரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, வெரி குட். ஷூரிட்டிக்கு ஸ்டாம்ப் போட்றாங்க. சூப்பர் குட். ஷூரிட்டி மெமோ ஸ்டாம்ப் போட்ட தேவையில்லையா? ப்ரொவிஷன் சொல்லு குட்டி. சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கு 10 ரூபா மிச்சம். சொல்ல எது சொல்லுவாங்க, சொல்லுங்க. சரி, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் படிச்சது யார் சொன்னா? சந்திராவும் சாலம் தானே படிச்சிட்டீங்கல்ல? இதுல வந்து கிண்டலா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்னன்னு சொல்லுங்க கரெக்டா? இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கிண்டலா ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க, அதோட கோர் அதுதான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக சொல்லிட்டாரா அவர் அப்படின்ற மாதிரி ஏதாவது பாயிண்ட் இருக்கா? என் ஜட்ஜ்மெண்ட்டே பிடிச்ச ஒரு வார்த்தைன்னா ஏதாச்சும் இருக்கா? அது எல்லாமே கேட்டிருப்பீங்கல்ல. அது உனக்கு பிடிச்சதா ஜட்ஜ்மெண்ட்ல? ப்ரூஃப் என்ன கொடுப்பீங்க சொன்னீங்க? 15,000 மேலே போச்சுன்னா 10,000 மேலே போச்சுன்னா 25,000 மேலே போச்சுன்னா அந்த மாதிரி. வேற நீங்க ஃபுல்லா சிவில் சைடா? சரி சரி ஓகே. 21 என்னது? இவர் அம்பேத்கர்லாம் கோட் பண்ணி பேசினதா? அதுக்கு மேல அதுல வந்துட்டு இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷன்றது வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் டைம்ல இருந்த மேக்னா கார்ட்டா அப்புறமேட்டு பில் ஆஃப் ரைட்ஸ் இது எல்லாத்துக்குமே மேற்பட்டது அப்படின்னு அதோட ஷேடோஸ் வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எனக்கு பிடிச்ச சொல்லு, அது என்னன்னு சொல்லு, உலகத்துக்கு சொல்லு. சொல்லு சந்திரா. அதான் அங்க சொல்லு, சொல்லு சந்திரா. இல்ல பரவாயில்ல சொல்லு. மகாத்மா காந்தி வேறு வராதா? சொல்லு. Para 63. There are many private individuals having sterling qualities. Mahatma Gandhi is not a government servant, but he is a father of our nation. Yet, as per the present practice being adopted by certain criminal courts, even Mahatma Gandhi cannot be accepted as a surety. Simply because a person is poor, who has no property, no money, no job, it cannot be said that he is disqualified to stand as a surety. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்டோட கோர் வந்து 63 தான். அவன் என்ன சொல்றாரு, இப்போ பாப்பா சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கிரிமினல் கோர்ட் ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, மகாத்மா காந்தியே வந்து நான் இந்த அக்யூஸ்ல சூரிட்டி நிற்கிறேன்னா முடியாது, உன்னால சூரிட்டி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கும் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. புரியுதா இல்லையா? அப்போ ஏன்னா கோர்ட் அதான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இருக்கணும், இவன் வந்து ஒரு பிளட் ஷூரிட்டியாக இருந்திருக்கணும், இவன் லோக்கல் ஷூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் சம்மந்தமாக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே அது சம்மந்தமானதான். அதனால தான் சொல்றாங்க மகாத்மா காந்தியே வந்தா கூட இப்போ இருக்க கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க போல, அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால சரி ஓகே. நீ நம்ம இந்த பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து சகாயம் அலைஸ் தேவ சகாயம் வெர்சஸ் ஸ்டேட். ஓகேவா? 2017 3 CTC பேஜ் நம்பர் 291. இது இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த சிடிஸ்னா என்ன, 3னா என்ன, 291 சொல்லி கொடுத்துடல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதெல்லாம்? இந்த முன்னாடி இருக்கிறதுல தெரில. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்க, இது வந்து 2017 இருக்குல்ல, இது வந்து இயரு. பக்கத்துல இருக்க 3 வந்து வால்யூமு, அதுக்கு பக்கத்துல சிடிசின்றது ஜேர்னல் நேமு, அதுக்கப்புறம் பேஜ் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ தந்தின் பேப்பர் இருக்கு, தினகரன் பேப்பர் இருக்கு, ஹிந்து பேப்பர், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அது வந்து டெய்லி நியூஸ் வரக்கூடிய பேப்பர். அதே மாதிரி லீகலா கோர்ட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்த வெளியே கன்வே பண்ண முடியும் வரக்கூடியது தான் இந்த லீகல் ஜேர்னல். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா 2015 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். இதுல வந்து அந்த பேஜ் நம்பர் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் 515வது பேஜ் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. 513 எடுத்தோன்னா இங்க இருக்கு ஜட்ஜ்மெண்ட். 2025 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், 513 SC. இப்போ இந்த 513 எடுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, அதான் அதை சொல்றாங்க. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்க ரிப்போர்ட்டட் ஆயிருக்குன்னு கேட்டா சிடிசியில பேஜ் நம்பர் வந்து 291 வால்யூம் நம்பர் 3 ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும் நீங்க. ஓகேவா? ஓகே.
கரண்ட் தமிழ்நாடு கேசஸ். சரி, இப்போ இங்கே இருக்கவங்க அன்னைக்கு சொன்னதுக்கப்புறம் யாச்சும் லீகல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? இப்போ 1 month ஆச்சு நம்ம கிளாஸ்க்கு வந்து 2 months ஆயிருக்கும் ஸ்டார்ட் பண்ணி. லீகல் சேனல் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க? நீங்கள் என்ன வாங்கவே இல்லை? அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, சும்மா வச்சிருக்கீங்க ஓப்பன் பண்ணி. சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சேர்ந்து ஒரு புக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன? 1000 ரூபா வரப்போகுது வருஷத்துக்கு. 1000 ரூபா 2000 வரப்போகுது. ஆளுக்கு 1000 ரூபா போட்டிங்கன்னா ஒரு புக்கு வரும். ஒருத்தர் படிச்சுட்டு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க படிச்சு அப்படி மாற்றிக்கும். அதுக்குள்ள இன்னொரு புக்கு வந்துடும். அப்படியே மாற்றி மாற்றி படிச்சு பண்ணிதானே? இல்லை, உங்களுக்கு கம்மியாக இருக்கிற சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு புக்கு வரும். மொத்தமே 4 ஜட்மெண்ட் தான் இருக்கும். நீங்கள் எப்படியோ இவ்வளோ பெரிய புக்கு வருது, நம்ம எல்லா ஜட்மெண்ட்டும் படிக்க போகிறது இல்லை. 2 ஜட்மெண்ட் 3 ஜட்மெண்ட் தான் படிக்க போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங் சின்னதுலேருந்தே ஆரம்பிங்க. நான் இந்த சொல்கிறேன் உங்களுக்கு 1200 TNLRன்னு இருக்குது, தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு. வெறும் 1000 ரூபா தான். நீங்கள் அப்படி இப்படின்னு காசு ஏற்றுனீங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு புக்கை வாங்கிடுங்க. படிக்கிறீங்க இல்லையே, ஒரு அட்வொகேட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ஷனல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கிடைக்கிறதுக்கு படிக்கலாம். நீங்கள் அட்வொகேட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் கையில் ஏதோ ஒரு புக் இருக்கணும். சிவில் சைட் ப்ராக்டிஸ்னா சிவில் சைட் புக் பண்ணிக்கோங்க. கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ்னா கிரிமினல் சைட் புக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? வாங்கிடுங்க. காரணத்தை கொண்டு தவிர்த்துறாதீங்க. ஓகேவா? நம்பர் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அட்ரஸ் பண்ணால் வேறு வீட்டுக்கே வந்துடும். சரி, ஓகே. வருஷத்துக்குன்னா 1 இயருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கு அந்த காசை கொடுக்குறீங்கன்னா இந்த ஜூன் வரைக்கும் அந்த புக்கு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. பின்னாடி வரக்கூடிய 6 மாதத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் புக்கு. 1500 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். 1500 2000 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இல்லை, இப்போ நாங்கள் வாங்குறது 4000 ரூபா ப்ளஸ் 3000 7000 வருது. இது வந்து உங்களுக்கு வேற. அந்த பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி ஜட்மெண்ட் தான் வரும். ஒரு 4 ஜட்மெண்ட் 2 ஜட்மெண்ட் சின்ன புக்காக தான் இருக்கும். அது பண்ணிக்கலாம். அது என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் புக்காக கைக்கு வராது, நீங்கள் மார்க் பண்ண முடியாது, படிக்க முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறனால சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் அந்த பண்ணிங்க. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் ஜட்மெண்ட் தருவாங்க. இதில் நம்ம கொஞ்சம் ரேர், சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் தருவாங்க அதிகபட்சம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நம்மளாம் பார்த்து வர சில ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வர்றதா மட்டும்தான் வரும். சரி, ஓகே. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஜேர்னல்ஸ் தான் தெரியும். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்களும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னல் வந்து AIR. AIR வந்து ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர். AIR, ஓகேவா? AIRல இப்போ எப்படி வந்துருச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் தனியாக வந்துருச்சு, அப்போ மெட்ராஸ்க்கு தனியாக வந்துருச்சு, ஒவ்வொன்றுக்கு தனியாக வந்துருச்சு. ஜென்ரலாகவும் AIRனு சொல்லி வர ஆரம்பிச்சிருச்சு. தென் வந்து SEC. ஓகேவா? இது வந்து 11,000 12,000 ரூபா கிட்ட இந்த ஜேர்னல். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஜேர்னல் இது. SECல கிரிமினல் தனியாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கேசஸ். சுப்ரீம் கோர்ட் கேசஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜுடிஷியல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கோடு போட்ட நோட்டு நல்ல ஒரு 2 கொயர் கூட கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. ஜுடிஷியல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. இல்லை அது டிஃபென்ஸ், சரி நான் அட்வொகேட் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க நோட் தனியாக, கிரிமினல் சைடு தனியாக ஒரு நோட்டு, சிவில் சைடு தனியாக ஒரு நோட்டு அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு நோட்டில் எழுதி வச்சுக்காதீங்க. நீங்கள் எழுதுறீங்க, நீங்கள் போய் நல்ல நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. SEC கிரிமினல். ஓகேவா? SEC கிரிமினல் எழுதிட்டிங்களா? அதுக்கப்புறம் SECல ஆன்லைன் இருக்கு. ஓகேவா? SECல ஆன்லைன் இருக்கு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். இதுதான் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். ஆமாம். அடுத்து வந்து சிவில். இதுலேயே மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ரிப்போர்ட்டர், சாரி சுப்ரீம் அப்பீல் ரிப்போர்ட்டர். அங்கே பாருங்க, அப்பீல்ஸ் ரிப்போர்ட்டர் கிரிமினல். SAR பிராக்கெட்ல CRL. சுப்ரீம் அப்பீல்ஸ் ரிப்போர்ட்டர். ஓகேவா? அப்புறம் லா ஜேர்னல். லா ஜேர்னல் கிரிமினல், லா ஜேர்னல் சிவில். சிவில் இருக்கான்னு தெரியல எனக்கு. சிவில் இருக்கு. இப்போ நீங்கள் போட்டதுக்கு முன்னாடியே பக்கத்தில் கமா போட்டு சிவில் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிரிமினலுக்கு வந்து இதுவும் நல்ல ஒரு இதாக இருக்கும். MLJ
எம்எல்ஜே கிரிமினல், எம்எல்ஜே. சிவிலுக்கு சிவில்னு வராது, எம்எல்ஜே தான் வரும், வெறும் எம்எல்ஜே. மட்டும் மெட்ராஸ் லாட்ஜ் ஆனர். போட்டிங்களா? அப்புறம் கிரைம்ஸ்னு ஒன்று இருக்குது. கிரைம்ஸ் போட்டிங்களா? அதுக்கப்புறம் லா வீக்லி சொல்கிறேன்னா, லா வீக்லி கிரிமினல் அண்ட் சிவில். போட்டிங்களா? நெக்ஸ்ட் வந்து சிடிசி, கரண்ட் தமிழ்நாடு கேசஸ். இந்த கரண்ட் தமிழ்நாடு கேசஸ் வந்து ஃபுல் அண்ட் அதிகமாக சிவில் இருக்கும், ஏதோ ஒரு சமயத்தில் கிரிமினல் கலந்து வரும். 7500 இது சப்ஸ்கிரிப்ஷன். இந்த இது நமக்கு தான், உங்களுக்கு நான் காசு கட்டுறேன். போட்டிங்களா? அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இதெல்லாம் போட்டிங்களா? இதுதான் வந்து இருக்குது. இன்னும் நம்ம போனால் தமிழ்நாடு லா ரிப்போர்ட்னு இருக்குது. தென் ஆமாம், தமிழ்நாடு லா ரிப்போர்ட்னு இருக்குது, டிஎன்எல்ஆர்னு. அதுதான் கம்மியான விலை உங்களுக்கு தெரிஞ்சு. டிஎன்எல்ஆர் வந்தா டிஎன்எல்ஆர். வேறு இது போக என்ன சந்திர விட்டுருக்கேன்? வேறு உனக்கு உங்கள் ஆஃபீஸில் தான் வாங்குறீங்க? அது நோட்ஸா? எமர்ஜென்சி. சரி, ஓகே. எஸ்சிஆரில் இன்னொன்று வரும், என்னன்னு தெரியல, பார்ப்போம். சரி, ஓகே. இதான் வந்து உங்களுக்கு இருக்குது. இது போக இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ நம்ம மெட்ராஸை மையமாக வச்சு உங்களுக்கு மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ், கிரிமினல், லார்ஜ், இது எம்எல்ஜேலாம் சொன்னேன். இன்னும் கேரளாவுக்கு போயிட்டு அவங்க சில ஜேர்னல்ஸ் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே மனுபத்ரான்ற மாதிரி இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஜேர்னல்ஸ் வந்து அந்த இதில் ஃபேமஸ்ஸு. இது நம்ம ஸ்டேட்டு ப்ளஸ் இந்தியா லெவலில் ஃபேமஸான விஷயம். இந்த எஸ்சிசி ஆன்லைன் ஏஆர்ன்றது இந்தியா லெவலில் ஃபேமஸான விஷயம். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பக்கத்து, இப்போ நீங்கள் ஒரே ரூமில் இருந்தீங்கன்னா கூட ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுங்க இந்த ஜேர்னல்ஸை. ஓகேவா? ஆமாம்மா, சேம் தான். ஒரு இதில் ரிப்போர்ட் ஆனால் இன்னொரு ரிப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம் சில டைமில். அந்த மாதிரி தான் இதில். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த சிடிசியில் 291 சொன்னா, அடுத்து பாருங்கள் 2017 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 800 இருக்கா? அது பேர் என்ன சொல்லணும்னா ஈக்குவலன்ட் சைட்டேஷன் சொல்லணும். ஓகேவா? ஈக்குவலன்ட் சைட்டேஷன் சொல்லி சொல்லணும். ஆமாம். இந்த இந்த போட்டிருக்க எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் இந்த இப்படி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், இதில் உங்களுக்கு எது மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை இதில் எது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு? சிடிசி ஈஸியாக இருக்கா? எது ஈஸியாக இருக்கு உங்களுக்கு? சிடிசி தான் ஈஸியாக இருக்கா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இதில் இருக்கிறதுல, இது மேலே இருக்கிறதுல ஏஆர் இருக்கா? 800 எங்க இருக்கு? லா வீக்லி கிரிமினல் எல்லாம் சொன்னீங்களா? சிடிசியில் என்ன தெரியல, ஒரு டிஃப்ரெண்டான நம்பர். இது கூட 800 இருக்கு, கீழே வந்து 136 கூட இருக்கு. ஆனால் ஏன் பிடிக்கும்? 136ன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட பவரை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்க அவசியம் இல்லை. சில இது ஈஸியாக இருக்கும், சில இது பேஜ் நம்பர் 1 இருக்கும். இப்போ லலிதா குமார் கேஸ் தான் பேஜ் நம்பர் 1 தான். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஜட்மெண்ட்டு இது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு சைட்டேஷனோட நீங்கள் எழுதிடலாம். இப்போ மற்றவங்களோட நீங்கள் கூடுதலாக மார்க் வாங்கிக்கலாம், நல்லாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கோர்ட்டில் போய் ரெப்ரசன்ட் பண்ணி பேசுவீங்க. எங்கள் சீனியர்லாம் பார்த்தீங்கன்னா கருசை பண்ணி சார்லாம் அப்படி ஜட்மெண்ட் எல்லாமே அப்படியே பேஜ் நம்பர் முதல் கூட சொல்லுவார். இப்போ இங்கே வெங்கடேசன் சார் வந்து இயர் சொல்லுவார், வால்யூம் சொல்லுவார், எங்கே ரிப்போர்ட் ஆகி சொல்லுவார், பேஜ் நம்பர் வந்து டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பேஜ் நம்பரோட சொல்லிடுவார் சார். அது மாதிரி நம்ம வந்து டெவலப் ஆகணும். அப்போது ஒரு டைம் அவங்க ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் கூட நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து
ஜுடிஷியல் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க விளையாடணுன்றாரு லாவோட. எப்படின்னா சகாயம் வர்சஸ் தேவ சகாயம் சைட்டேஷன் சொல்லு அப்படின்னு கேட்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே அப்படி விளையாண்டுக்கணும். அதில் என்னென்ன செக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பேசிக்கணும். பஸ்ஸில் போகும்போது எங்கேன்னு சொல்லி பேசிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இதில் நமக்கு அது வந்து ஞாபகமாக உட்காந்துடும். அது மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகே ஓகேவா? இது பண்ணிட்டீங்க. இப்போது இல்லை எனக்கு இந்த ஒரிஜினல் வெர்ஷன் தான் நான் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு உங்களுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஈகோட் ஆப் இருக்கும் எல்லாத்தையுமே. ஈகோட் ஆப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹைகோர்ட்டோட ஆப்ஷனை செக் பண்ணி இந்த நம்பர் அடிச்சிங்கன்னா அந்த இது ஒரிஜினல் வெர்ஷன் அப்படியே இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து இது 11 பக்கம் தான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் ஒரிஜினல் வெர்ஷன் எடுத்திங்கன்னா 20 பக்கம் 30 பக்கம் இருக்கும். அதை வந்து இந்த ரிப்போர்ட்டர் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டுருக்காங்க. ஆனால் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தேவை மட்டும் எடுத்து போடுவாங்க. தட் மீன்ஸ் எது அதில் எசென்ஷியலாக இருக்காங்களோ அதை மட்டும் ரேஷியோ டெசிஷன்சியை மட்டும் அதுக்கான விஷயத்தை மட்டும் கண்ணி போட்டிருப்பாங்க. அருமை, சூப்பர். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துக்கணும் நீங்கள். ஓகேவா? அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டரை எடுத்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் இப்போ அதிக பக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் இதை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதில் பாருங்கள், இதில் எத்தனை பேஜ் ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். போன இதில் எவ்வளோ? 8 நம்ம பார்த்ததோட 8. இது எத்தனைன்னு பாருங்கள். இருபது 21. ஓகே ஃபைன். இதில் யார் ஜட்ஜு? ஜட்ஜு சொல்லும் போது ஒன்று முன்னாடி ஜஸ்டிஸ் சொல்லணும், இல்லை பின்னாடி ஜேன்னு சொல்லிடணும். ஓகேவா? தேவதாஸ் ஜே அப்படின்னு சொல்லிடணும். ஆமாம். அங்கெல்லாம் ஹைகோர்ட்டில் போனீங்கன்னா பேருக்கு பின்னாடி ஜேன்ருவாங்க. NV ஜே, நாகமுத்து ஜே அப்படின்னு சொல்லுவாங்க ஹைகோர்ட் பக்கம் போனால். சரி, ஓகே. இவ்வளோதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். இந்த ஆஸ்பெக்டில் இப்போ நம்ம ஒரு ஷூரிட்டி கொடுக்குறக்காவே போகிறோம், ஷூரிட்டிக்கான இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவரல் பண்ண மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பார்த்துட்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். ஒருவேளை அதை பற்றி அவங்களுக்கே அந்த விஷயங்கள் வந்து நாலேஜ் வராமல் இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஆஸ்பெக்டுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுவே வேஸ்ட் ஆயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் கம்பேர் பண்ணிங்க. நம்ம முன்னாடி சொன்னோம்ல இந்த கண்டிஷனல் பிரசிடென்ட்ஸ் வந்து பார்க்கணும்ல, அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஒரு டைம் கம்பேர் பண்ணிக்கணும். அதை நீங்கள் போடணும். இப்போ ஜஸ்டிஸ் தேவசகாயம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வாஸ் ஓவர் ரூல்டான்னு போடணும். அப்போ ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தேவசகாயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுது? நமக்கு வேணும் தெரியாமல். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் கேஸ்க்காக தான் நம்ம படிக்க போகிறோம். சும்மா நம்ம போர் அடிக்கணும் யாரும் படிக்க போகிறது கிடையாது. ஏதோ சில டவுட்ஸ் வரும், அது தேடி போவோம். இல்லை ஏதாவது ஜட்ஜு வந்து ஒர்க் அவுட் தருவாங்க, தேடி போவோம். இல்லை நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும், அது தேடி போவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த டைம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஏதோ ஒன்று பண்ணும்போது கிடைச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் போன கிளாஸில் பாலா சார் வந்து இன்வெஸ்டிகேஷன் எடுத்தார். அப்போ எனக்கு ஒரு டவுட், இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம நல்ல ஒரு டேர்ம் எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கே, என் மைண்டில் ஓடிட்டேந்துச்சு. அப்புறம் இந்த சாமுவேல் ஜெபக்கனி எடுக்கும் போது அதில் வந்துருந்துச்சு, அவர் இன்வெஸ்டிகேஷன் பற்றி பண்ணுவாரா அந்த பேரால. அப்போது எனக்கு கிடைச்சிருச்சு, ஓ இங்கே தான் நம்ம பார்த்தோமா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் வரும்போது அந்த பாட்டு தூக்கி எழுதி வச்சிடணும். இப்போ எக்ஸாம்பிள் இன்வெஸ்டிகேஷனோட சாப்டர் இருக்குல்ல, சாப்டர் நம்பர் 12 போயிட்டு CRPCயில் அதில் போய் என்ன பண்ணி எழுதிக்கணும், அந்த சாமுவேல் ஜெபக்கனி பேரா நம்பர் 4 அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டு வச்சிடணும். அப்போ நாளைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்து படிக்கும் போது அந்த பேரோட நம்ம லிங்க் பண்ணி படிச்சுக்கோம். ஓகேங்களா? அதோட அப்புறம் என்னென்னா, இப்போ அவங்க ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் ஜெயிலாக இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கை வாங்கிட்டு அப்படியே பிரிச்சுருவாங்களாம். பிரிச்சுட்டு எல்லா செக்ஷனோடய ஒரு பேஜ் வச்சுருவாங்களாம். ஒரு A4 ஷீட் சைஸில் பேஜ் வச்சுருவாங்களாம். பேஜ் வச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது லா படிக்கும் போது, இப்போ எக்ஸாம்பிள் 294B ஒரு கேஸில் வந்து அப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க அந்த பேஜில். இப்போ நமக்கு புக்கில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்னு போட்டு ஒரு பேஜ் தனியாக கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு சாப்டர் இல்லைனா கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்கிறதுக்காக ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அது எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரில. பட் அது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் லாஸ் எழுதி வைக்கிறக்காக தான். இப்போ நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டது கூட படிக்கும் போது அந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்றது பார்க்கணும். இப்போ உங்கள் புக்கெலாம் எங்கே இருக்குது? எல்லாத்தோட புக்கும் இன்றைக்கி புக் எடுத்து வரல, ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷனில் புக் இருந்தீங்களா? கொடுங்க, உங்கள் புக்கெல்லாம் கொடுங்க பார்க்குறேன். எடுத்துகிட்டு வரலையா? அங்கே வாங்க.
அடுத்து மற்றவங்க அந்த புக்காங்க. ம் ஓகே சூப்பர், வெரி குட். கை தட்டிடுங்க. கர்ப்பகத்தில் அப்படியா? சூப்பர் சூப்பர். இதில் இது சிபிஎஸ்சில. ஓ, எவ்வளோ மார்க்கு? என்ன உனக்கே சந்தேகம் வந்துருச்சா? சரி சரி சரி. உனக்கு சிவில் பார்க்கும்போது இதை ஃபில் பண்ணிடணும். இல்லை யாருது? அக்கா தான். உங்களுக்கு தான். நீங்கள் அட்டையை கழிச்சு வச்சதுக்காக உங்களுக்கு கை தட்டணும் காஸ்ட்டு. அக்காவுக்கு ஒரு கைத்தட்டு போட்டுருங்க. பயங்கரமாக மார்க். எங்கே சார் உன் புக்கில்? எங்கே சார்? புரியல. நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க போலயே. திருப்பாங்க அப்படி நோட் பண்ணுவீங்க. என்னது? என்னவா? சந்திரா ஃபஸ்ட்டே பார்த்தேன். புக் இல்லையா சந்திராட்ட? எடுத்துட்டு உன் புக்கு பார்க்குறேன். சாலா அதனால தான் புக்கே இல்லைன்றுச்சு. ஆ டெஃபினிஷனுக்கு அப்புறம் உள்ள எங்கேயும் தொடர்பில் போச்சுங்களா? இதுல எழுத சொன்னாருன்னு சொல்லி நோட்ஸை போட முட்டுறாதீங்க எல்லாருமே. என்ன சார் இந்த சைடு ஷெட்யூல்லாம் டச் பண்ணவே இல்லை போல. பத்திரமா வச்சிருக்க போல. எந்த ஷெட்யூல்லையா? எது 303? இதுக்காக அடுத்த டைம் எல்லாம் கலர் அடிச்சு வந்துடாதீங்க. படிச்சுட்டு வந்தா சந்திராக்கு ஒரு கை தட்டி இருக்கு. ஆக்சுவலாக நானுமே வந்து புக்கில் வந்து கிறுக்கக்கூடாது, புக்கு வந்து அசிங்கமாக தெரியும், நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன். ஒரு டைம் என் ஃப்ரெண்டு வந்து திட்டுச்சு, என்ன படிக்கிறன்ற ஒன்றுமே கிறுக்கல இல்லாமல் இருக்குது, நீ எப்படி படிச்ச? ஏதோ ஒரு டவுட் வரும் அந்த செக்ஷனில். இப்போ என்ன பண்ணுவ நீ? அப்போ நம்ம என்ன பண்ணி அப்போலாம் பார்த்தீங்கன்னா பென்சிலில் தான் எழுதணும். பென்சில் ஒரு 2 மாதம் நல்லா இருக்குது, 3வது மாதம் பார்த்தீங்கன்னா அது இப்போ எழுதுனதுக்கான எதுவுமே தெரியல. அப்போ தான் என்ன செஞ்சு, அப்போ ஒரு மித்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நான், புக்கில் வந்து கிறுக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து அந்த மித்தை உடச்சி நீ எழுது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை. என்னன்னாலும் அதை எழுதிட்டு ப்ளஸ் வந்து நோட்ஸ் வந்து தனியாக நீங்கள் வந்து நோட் வந்து நல்ல பைண்டிங் நோட்டாக எடுத்துட்டிங்கன்னா கூட கிளாஸ்மேட் நோட் வாங்கிட்டீங்கன்னா நல்ல பைண்டிங் நோட்டாகவே இருக்கும். கோடு போட்ட நோட்டு வந்து வாங்கிட்டு ஒரு 5 நோட்டு நல்ல பெரிய பெரிய நோட்டாக, பிஎஸ்சிக்கு தனியாக, சிஆர்பிசிக்கு தனியாக, ஐபிசிக்கு தனியாக, கான்ஸ்டியூஷன் தனியாக, சிவிலுக்கு தனியாக அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கேன். ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் லைஃப் லாங் அதை வந்து பைண்டிங் பண்ண மாதிரி எப்பயுமே வந்து நோட்டு வந்து இருக்கும். ஓகேவா? வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது எடுத்து பண்ணிட்டு எழுதிடணும். மெயின்டைன் பண்றது வந்து என்னன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப அந்த ரெஃப் நோட்ல எழுதிட்டு
அந்த நோட்ல தெளிவா எழுதணும். ஆமாம். அதாவது இப்போ நம்ம இந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நீங்கள் ஒரு டைம் படிச்சிட்டிங்க, திருப்பி நீங்கள் ஒரு டைம் ரீகால் பண்ணணும். இதை இன்னைக்கு போயிட்டு இந்த நோட்ஸ்லாம் ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வரல ஏதாச்சும் கேட்டு நோட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஹவு டு ரீட் ஜட்மெண்ட்னு சொல்லிட்டேன். இப்போ இதே யூடியூப்ல நான் திருப்பி நான் ஹவு டு ரீட் ஜட்மெண்ட் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பாருங்கள். அதில் வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் எடுத்திருக்கேன். அப்போ இதில் என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் அதை பக்கத்தில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து பிஎன்எஸ் சம்மந்தமாக யாராச்சும் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, நாளைக்கு ஏதோ ஒரு கிளாஸ் யாரோ எடுக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்குது, உள்ளே போய் பார்க்குறீங்க, அவங்க ஒரு ஆஸ்பெக்டை சொல்லும் போது அந்த நோட்டில் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்டாக போட்டு எழுதிக்கணும். திருப்பி அதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் போட்டு எழுதுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து இதை காப்பி பண்ணி இங்கே எங்கெல்லாம் நமக்கு இடையில வருமோ அதை எழுதி வச்சுக்கணும். இப்படி ஒரு நோட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் ஒரு சிட்டிங்க நல்லா உட்காந்துட்டீங்க அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். இந்த ஆஸ்பெக்டா இந்த நோட்டில் இருக்கும், இந்த ஆஸ்பெக்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திருப்பி கமகராஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு கேஸ் வரும்போது கூட நீங்கள் வந்து அதை எடுத்து இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது உங்கள் பேர் என்ன? சௌமியா வந்து சொன்னாங்க ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு கோர்ட்டில் எப்படிலாம் நடக்கும் அப்படின்ற விஷயத்த ஆஸ்பெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. இதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கோர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன் வந்து போடுறாங்க. கண்டிஷன் போடும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்ல கண்டிஷன் போட்டிருக்காங்க வாங்க இந்த கோர்ட்டில் இந்த இதில் கேட்டிருக்காங்க. இல்லை இதில் என்ன போடுறாங்க ஜட்ஜ்மெண்ட்ல சொல்ல இப்போ எதை சேலஞ்ச் பண்ணி போடுறாங்க அவங்க? பிளட் ஷூரிட்டி வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணவே இல்லை, கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இங்க பாருங்க, இந்த அட்வொகேட் வந்து அப்படியே ப்ராக்டிக்கலா ட்ரையல் கோர்ட்ல என்னென்ன நடக்க பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கான்செப்ட் என்னன்னா, இப்போ நல்லா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அக்யூஸ் வந்து உள்ள இருக்கிறான், அவனுக்கு வந்து நீங்கள் பெயில் போட போறீங்க. இல்லை ஒரு அக்யூஸ் வெளியே இருக்கா, அவனுக்கு ஏபி போட போறீங்க. இதுதான் கான்செப்ட். இப்போ அந்த ஏபி போட்டு உங்களுக்கு ஆர்டர் ஆயிடுது, பெயில் போட்டு ஆர்டர் ஆயிடுது. இப்போ அதுக்கு ஷூரிட்டி நிப்பாட்டணும். இப்போ ஷூரிட்டி நிப்பாட்டும் போது ஷூரிட்டியோட பர்பஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷூரிட்டி பர்பஸ் என்ன? நாளைக்கு வந்து அவன் கோர்ட்டுக்கு கரெக்டாக வருவான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் நடத்தும் போது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் அவன் பங்கேற்பான் அப்படின்றதான் கான்செப்ட். கரெக்ட் தானே? இதுக்காக நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஷூரிட்டி. அவன் வந்து அங்கே பாண்ட் எழுதி கொடுப்பான் ஜெயிலேருந்து வரும்போது. அவன் என்ன பாண்ட் எழுதி தருவான்? நான் வந்து ப்ராப்பராக கோர்ட்டுக்கு வருவேன், இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அவன் வெளியே வராங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வண்டியோட ஆர்சி புக்கு, அதுக்கு பேங்க் பேலன்ஸு இதெல்லாம் தேவையான்றதான் கொஸ்டின். புரிஞ்சா கிளியரா? சிம்பிளாக இவ்வளோ தான். ஆனால் இது என்ன ஆகுதுன்னா இன்ன வரைக்கும் இப்போ 2017 ஜட்ஜ்மெண்ட்டா, இன்னைக்கு 2026, இன்ன வரைக்கும் இந்த விஷயம் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இல்லை ஆமாம், ஒரு சில இடத்துல நடக்கல. ஆனால் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம வந்து எந்தெந்த இடத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோன்றது தான். இந்த ஜட்ஜ்மெண்டோட பர்பஸ் என்னன்னா, நீங்கள் எப்படி நாளைக்கு ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் இதை பயன்படுத்த போறீங்க, இல்லை நம்ம ப்ராக்டிஸில் எப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பயன்படுத்த போறோன்றது தான் இந்த விஷயம். அப்போது இதில் வந்து மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பெயில் அவனுக்கு கொடுத்துட்றாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேணும், பிளட் ஷூரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெயில் கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்கா? அவங்க சொல்கிறது புரிஞ்சா? அதுக்கு நீங்கள் பெயிலே தராமல் இருக்கலாமே. அப்போ அதான் அவர் சொல்கிறாரு, இது வந்து ஆர்டிகல் 21 ரிலேட்டடானது. அவனுக்குன்னு சொல்லி, ஏன்னா நீ பெயில் கொடுத்துட்ட, அவனுக்கு பெயிலுக்கான பெயில் அப்போ கொடுத்தா கிராண்ட்னு அர்த்தம். அப்போது எப்போ வந்து ஒருத்தனோட சுதந்திரத்தையோ அவனோட உயிர்வாழ் உரிமையை எப்போ நம்ம வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும்? கரெக்டாக தான் சொல்லுங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ப்ரொசீஜராக அவனோட ரைட்ஸை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியும். மற்றபடி எதனாலையும் யாருனாலையும் பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போதும் அது ரீசனபிளாக இருக்கணுன்றாங்க, அன்ஜஸ்ட் இல்லாமலா இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து மேனகா காந்தி கேஸ் வந்து உள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆமாம், அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து லா வந்து இந்த 436 440 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த 436 பெயிலபிள் அஃபென்ஸை வந்து பெயில் வாங்குறது. ஓகேங்களா? இப்போ ஸ்டேஷன் போகிறீங்க, இப்போ பெயிலபிளாக நான் பெயிலானு எப்படி பார்ப்பீங்க? ஷெட்யூலில் பார்ப்பீங்க. ஷெட்யூல் எத்தனாவது ஷெட்யூலில் பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் எத்தனாவது காலத்தில் பார்ப்பீங்க? 5th. மற்றவங்க
அது ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா புக்கில் பார்க்காம சொல்லுங்க. புக்கில் பார்த்துட்டியா? பார்க்கக்கூடாது. அக்கா கரெக்டு. ஓகேவா? இப்போ மறந்துட்டீங்க அப்போ அன்னைக்கு மாமரம் பண்ணதை. இப்போ இன்னொரு டைம் எல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காலம் என்ன? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். செகண்ட் காலம் வெரி குட். அடுத்து அஃபென்ஸ் எடுத்து 3 ஓகே. இப்போ திரும்பி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காலம் என்ன? யாரு கொடுக்கணும்? யாரு சாலா சொல்லு கரெக்டா. ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர், ரெண்டாவது வந்து செக்ஷன், மூணாவது வந்து அஃபென்ஸ், நாலாவது பனிஷ்மெண்ட், அஞ்சாவது காக்னைசபிள் நான் காக்னைசபிள். மொத்தம் 6. அதாவது செக்ஷன், அடுத்து அஃபென்ஸ், அடுத்து மூணாவது வந்து பனிஷ்மெண்ட், நாலாவது காக்னைசபிள் நான் காக்னைசபிள், இது அஞ்சாவது பெயிலபிள் நான் பெயிலபிள், ஆறாவது கோர்ட். ஓகேவா? இப்போ சொல்லுங்க எல்லாரும். மறக்கவே கூடாது. மொத்தம் 6 காலம் தான். ஓகேவா? பின்னாடி இருந்து முன்னாடி சொல்லுங்க. 6 அப்படி சொல்லுங்க. 6 ஓகேவா? மறக்கவே கூடாது. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து மாபனம் பண்ண போகிறது பெயில் ப்ரொவிஷன்ஸ். 436 வந்து பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு பெயில் தர்றது. 437 வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு பெயில் தர்றது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், சிஆர்பிஸில். இல்லை சிஆர்பிஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 438 வந்து ஏபி, செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் பவர் இருக்கு, ஹை கோர்ட்டுக்கும் பவர் இருக்கு. தென் 439 என்னது? செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தென் ஹை கோர்ட்டுக்கு. 4 சொல்லுங்க. இது 4 தான் மொத்தமே பெயில் ப்ரொவிஷன். பெயிலபிள் அஃபென்ஸ். பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு வந்து பெயிலபிள் வந்து ஸ்டேஷன்லேயும் கொடுக்கலாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து ஹைகோர்ட்டும் இல்லை. யார் யார் சொல்லாமல் இருந்தீங்க? அந்த வட்டிலும் சவுண்ட் வரல. இப்போ சொல்லுங்க. இந்த டைம் நான் சொல்லணுமா? சொல்லுங்க. ஓகே வெரி குட். மற்றவங்க யாராச்சும் சொல்லாமல் சொல்கிறீங்களா? ஷெட்யூலையும் மாபனம் வச்சுக்கணும், ப்ரொவிஷனையும் மாபனம் வச்சுக்கோங்க. ஷெட்யூலை வந்து என்றைக்கும் மறக்கவே கூடாது. ஷெட்யூலை வந்து நீங்கள் பார்க்கும் போதே மற்றவங்க ஆன்சர் பண்ணும் போதே 6வது காலத்தில் இருக்குது, 5வது காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இப்போ 6 அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மாபனம் பண்ணிட்டே இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக டைம்லாம் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ ஒரு பெயில் வாங்கிடுறாங்க. பெயிலுக்கு ஷூரிட்டி நிப்பாட்டணும். ஷூரிட்டிக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க? ஒரு ஆர்சி புக் இருக்குன்னு கேட்குறாங்க, வீட்டோட டேக்ஸ் புக் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் கேட்கும் போது அவனுக்கு வீடு இருந்தால் தானே முடியும். இப்போ வீடு இல்லாதவன் இப்போ ஒருத்தர் வந்து அதாவது இதை சொல்லியிருப்பாங்க ஜட்மெண்ட்டில், ஒரு வாடகைக்கு ஒருத்தன் குடியிருக்கிறான். அப்போ அதை என்ன பண்ணுறது? ஒருத்தர் லீஸ்க்கு இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது? அப்போ அவங்கள்ட்ட உண்மையாக வீடு எல்லாத்துக்குமே வீடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில் வாழக்கூடிய எல்லாத்துக்குமே வீடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, ஒருவேளை இப்போ வந்து தட் மீன்ஸ் வந்து இப்போ பீகார்லேருந்து இங்கே ஒருத்த வரான், இங்கே ஒரு அஃபென்ஸ் பண்ணிடுறான். இங்கே வந்து நீங்கள் ஒரு லோக்கல் ஷூரிட்டி கேட்குறீங்க, அவனா கொடுக்க முடியுமா? அப்போ நீங்கள் பெயிலும் கொடுத்துட்டீங்க. நீ அந்த ஷூரிட்டி கொடுத்தா நான் பெயிலே கொடுத்துட்டேனே, நீங்கள் ஷூட் நிப்பாட்டு நாளைக்கு அவனை வெளியெடுத்தான்னு சொன்னால் அதை எப்படியாச்சும் ஃபாலோ பண்ண முடியுமா? அப்போ அதான் சொல்கிறாங்க ஓனரஸ் கண்டிஷன் சொல்லி சொல்கிறாங்க. அங்கே எழுதிருக்கு பாருங்க, 3rd பேஜில். அதாவது பேரா நம்பர் வந்து
8வது பேரால பாருங்க. ஓகேவா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தி ஓனரஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் இன்சிஸ்டட் பை அப்பான் தி கோர்ட்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல. ஓனரஸ்னா டிஃபிகல்ட், ஃபாலோ பண்ண டிஃபிகல்ட். ஓகேவா, இதனால என்ன ஆகுது அப்படின்றத கீழே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மிஸ்சீரியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி, ஆமா மிஸ்சீரியஸ்ன்னு 9th பேரால லாஸ்ட் லைன் இருக்கா, எடுத்துட்டீங்களா? அது எக்ஸ்ட்ரீம் சஃபர்னு அர்த்தம். அந்த டேர்முக்கான இது எக்ஸ்ட்ரீம், ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இதனால. ஓகேவா, அடுத்து வந்து போட்டிங்களா? இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாமே இந்த டேர்ம் தான். இந்த ஓனர்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஓனர்ஸ் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு கண்டிஷனை. ஆனால் சட்டத்திலே வந்து அனுமதிச்ச கண்டிஷன் என்னன்னா, கோர்ட்டில் போய் ஆஜராகணும், இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஆஜராகணும் அப்படின்றது தான் கண்டிஷனே இருக்கணும். ஆனால் பை ப்ராக்டிக்கல் இப்போ வரைக்குமே என்ன கண்டிஷன் இருக்குன்னா, போயிட்டு இல்லை ஸ்டேஷன் சைன் பண்ண கூட அது அப்பியரன்ஸ் தானே, இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ், அது கூட இஷ்யூ கிடையாது. கோவிலை போய் சுத்தம் பண்ணுங்கன்னு ஒரு கண்டிஷன் போடுவாங்க, கருவேல மரத்தை வெட்டுங்கன்னு சொல்லி கண்டிஷன் போடுவாங்க. இதெல்லாம் நமக்கு கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. கருவேல மரத்தை அது உங்களுக்கு தண்டனை, கண்டிஷனே உங்களுக்கு அப்படி போடுறாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஒரு இடத்துல தேசிய கீதம் பாடும்போது ஏதோ பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து திங்கக்கிழமை போயிட்டு நின்று பாடிட்டுலாம் வரணும்லாம் கண்டிஷன் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்போ கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியுதா இல்லையா? இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். பட் அந்த கண்டிஷனாச்சும் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ இந்த டாக்குமெண்ட் வெளியவே வர முடியாமல் இருக்குல்ல, இப்போ அது கூட வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கூட மாடிஃபிகேஷன் போயிட்டு கருவத்து மரத்தை தான் வெட்ட முடியாதுங்க, இதெல்லாம் வந்து சட்டத்தை சொல்லாத ஒரு விஷயம் சொல்லி மாற்றிக்கலாம். ஆனால் அவனை வந்து டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் பிளட் ஷூரிட்டி இருக்குன்னு சொல்கிறது, லோக்கல் ஷூரிட்டி இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் ஷூரிட்டியாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு திருடன் வந்து இருக்கான், அவனுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து கொடுப்பாங்க, ஷூரிட்டி கொடுப்பாங்களா? அவன் எப்படா அவன் பதவியை வந்து பாதுகான்னு நினைப்பான், அவங்கள வந்து காப்பாற்ற நினைப்பானா? அப்போ அவர் வந்து என்ன விஷயத்தை அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த கண்டிஷன்ஸை போட்டிங்கன்னா வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போகஸ் ஷூரிட்டி மேம் சொன்னாங்களா, அது சட்டத்தை வந்து போகஸ் ஷூரிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்து ஏற்கனவே செட்டப்பாக சில ஷூரிட்டிஸ் போது அவங்க சொந்தக்கார மாதிரியே மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சௌமியா சொன்ன மாதிரி என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஷூரிட்டி வந்துட்டாங்களா, அவங்க நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள், இவங்க ஃபிட்டாக இருப்பாங்களா, இவங்க கரெக்டாக தான் இந்த கேஸில் வந்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். என்கொயரி பண்ணிட்டு ஃபிட்டுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக வந்து ஷூரிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரிமினல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் வைஸாக என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அதில் வந்து இது முக்கியமாக என்னென்னா, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல, எது இப்போ சால்வன்சி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இப்போது நேராக போயிட்டு விஓவை பார்த்து, தாசில்தாரை பார்த்து, என்னோட வீட்டோட மதிப்பு 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி சீல் சைன் வச்சு கேட்பாங்க. இப்போது சும்மாவே தெரியும் நமக்கு தாசில்தார் ஆஃபீஸில் போனால் என்ன நடக்கும்ட்டு. புரியுதா இல்லையா? அப்போ அந்த ப்ராக்டிக்கலாக அவங்களால அதை வாங்கிட்டு வர முடியுமான்ற ஒரு கொஸ்டின் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதுதான் சூப்பராக சொல்லியிருப்பாரு. சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயை கொடுத்தா அவங்க என்ன புத்தரா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுலேயே எந்த பேர நம்பர்னா 62 பேரா நம்பர் 62. இல்ல சூப்பரா ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. தீஸ் ஆர் இன்வென்ஷன்ஸ். இன்வென்ஷன் என்ன, புதுசாக கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இந்த இன்வென்ஷன் நாட் பை தி கோட் சட்டத்தால் இந்த விஷயம்லாம் சட்டம் வந்து கொண்டு வரல, பட் பை சம் கோர்ட்டா வந்து ஏற்படுத்திக்கிட்டது. இட் cannot be said that all government servant, public servants are buddhas. புரியுங்களா? there are many government servant who are cheats in many case under 420 IPC. many government servants are figuring as the accused. அவங்களே அக்யூஸ்டா இருக்கிறாங்க. நீ வந்து என்ன சொல்ற, கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்தா நான் விட்டுருவேன்னு சொல்ற.
ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அப்போ அவங்க ஒன்றும் புத்தர் கிடையாது அப்படின்னு அந்த விஷயத்தையுமே வந்து உடைக்கிறாரு. அப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற விஷயத்தை உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சால்வன்சி சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற அந்த விஷயம் உடைச்சிட்டாரு. ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்றது டெனண்ட்டும் இருக்கலாம், ஸ்டேஞ்சரும் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவங்களும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இன்னும் ஒரு படி மேலே போய் பெக்கர் கூட வந்து கொடுக்கலாம், ஸ்டூடியோ கொடுக்கலாம், அவர்கிட்ட சஃபிஷியண்டாக ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, ஆதார் கார்டு இருக்கு, ஸ்மார்ட் கார்டு அவர்கிட்ட இருக்குன்னா அவரும் ஸ்டூடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது ப்ரொவைடர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடுறாரு. ப்ரொவைடர் அவங்களுக்கு வந்து அந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இப்போ சரி ஓகே, அப்போ இவர் வந்து எதுவுமே வேணாமா சும்மா ஒருத்தங்க வந்தால் கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அது வந்து பேரா நம்பர் 73 வந்து சொல்றாரு. 73 சொல்லக்கூடிய இந்த 30 டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட், இந்த 30 படிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். ரேஷன் கார்டு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும், பேன் கார்டு ஏதோ ஒரு பேன் கார்டு நம்மள்ட்ட இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் யார்ட்டாச்சும் கண்டிப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் எந்த செலவும் கிடையாது. ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு. இங்கே பாருங்க, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல ஒரு பையன் வந்து ஸ்டூடெண்டா இருக்கான், ஒரு காலேஜ்ல எம்எஸ்சி படிக்கிறான், ஏதோ படிக்கிறாங்களோ அவனோட ஐடி கார்டு வச்சு கூட நம்ம ஸ்டூடெண்ட் நிப்பாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, போட்டோ கிரெடிட் கார்டு, கிஷான் போட்டோ புக்கு. உங்களுக்கு தெரியும், இவங்க கிஷான் மீன்ஸ் விவசாயி, விவசாயிக்கு தனியாக ஒரு அட்டை கொடுப்பாங்க, அந்த இருந்தால் போதும். பென்ஷனர், ஓகே, அந்த இது. ஃப்ரீடம் ஃபைட்டருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இது கொடுப்பாங்க, அந்த ஐடி. அதுக்கப்புறம் கெசட் ஆஃபீஸர் ஆர் தாசில்தார் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டு. அடுத்து வந்து அட்ரஸ் கார்டு வித் ஃபோட்டோ. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க புக்கு, அப்போல்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு திட்டம் போடுவோம், அந்த புக்கை வச்சு ஒரு புக்கு இருக்கும் முன்னாடி. அதுக்கப்புறம் 100 நாள் வேலை திட்டத்தில் புக்கு, அதான் சாரி மேலே வந்து டிசபிலிட்டி ஐடி கார்டு, ஹேண்டிகேப் அவங்க வந்து அவங்களுக்கு சூட்டி தரக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது, கொடுக்கலாம். ஆமாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஜாப் கார்டு, அது என்ஆர்ஜிஎஸ்ன்றது மேலே இந்த இதை 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் அந்த புக்கு தெரியுமா உங்க எல்லாருக்குமே? ஆமா, அந்த மகாத்மா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். சரி, என்னன்னு போட்டு பாருங்க என்னன்ட்டு. அடுத்து வந்து இஎஸ்ஐ மெடிக்கல் கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பை தி கவர்மெண்ட். மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவோட வந்துடும், அந்த இது. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டேட்மெண்ட் பாஸ்புக்கு, இப்போ கேட்குறாங்களே பாஸ்புக்கு, அதில் ஏதோ. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்புக்கில் பேங்க்ல அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி அதை ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இது வந்து பாருங்க 6 பாஸ்புக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டேட்மெண்ட் 6 பாஸ்புக்குன்னு போட்டிருக்காங்க, அதனால ஒன்றும் விஷயம் கிடையாது. அப்புறம் வாட்டர் பில்லு ஏதாவது கட்டினாங்களா, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லு, லேண்ட்லைன் டெலிஃபோன் பில்லு, கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டரு, ஆர்ம்ஸ் லைசன்ஸு, நமக்கு துப்பாக்கி வச்சுக்கிறக்கோ ஆயுதம் வச்சுக்கிற உரிமை கொடுத்தாங்கன்னா அந்த லைசன்ஸு, சர்டிஃபிகேட் ஆஃப் அட்ரஸ் இஷ்யூட் பை தி ஹெட் வில்லேஜ் பஞ்சாயத்து ஈக்குவலண்ட் அத்தாரிட்டி அவங்க கொடுக்குறது. இங்கே பாருங்க லீஸ் அக்ரிமெண்ட், பொருளை இவங்க இருக்கிறாங்க, தட் மீன்ஸ் வாடகைக்கு இருக்கிறாங்க, அப்போ அவங்க என்ன கொடுக்கலாம்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே அதை கொடுக்கலாம் அப்படின்னு அதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் அண்ட் டொமைசல் சர்டிஃபிகேட் அட் ஃபோட்டோ இஷ்யூ, அது வந்து ஃபோட்டோவாக அங்கே இருக்கணும் அது. அப்புறம் கேஸ் கனெக்ஷன் பில்லு, இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகேவா? இந்த 30ல் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கோர்ட் வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 1 2 அதாவது 2, ஒன்று ஐடென்டி ப்ரூஃப், ஒன்று அட்ரஸ் ப்ரூஃப், அவ்வளோதான். இந்த 30ல் உங்களுக்கு 2 என்ன சூஸ் பண்ண முடியுமோ சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆதார் கார்டையும் முன்னாடி இருக்க ரேஷன் கார்டையும் கொடுத்துட்றோம். இதான் பை ப்ராக்டிக்கல் நடக்குது. போயிருந்தாங்க, சூப்பர், பரவாயில்லையே, ரொம்ப தேடி முன்னாடி போயிட்டு இருக்கீங்களே. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆக்ட் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயிலுக்கு டெஃபினேஷன் கிடையாது, ஷூரிட்டிக்கு டெஃபினேஷன் கிடையாது, ஃபிட் பர்சன்றதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லி கிடையாது அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க இந்த விஷயத்துல. உங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கும் போது ஒரு லாவை எப்படிலாம் இன்டர்பிரேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஷூரிட்டினா இதான் போயிருப்போம், அவர் ஷூரிட்டினா என்ன, இப்போ பிஎன்எஸ்ல உங்களுக்கு வந்து பாண்டுனா என்ன, பெயில் பாண்டுனா என்ன, பெயில்னா என்ன, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க பிஎன்எஸ்ல. அப்புறம் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் டிஸ்கஸ் பண்ணிட்டாரு அது அப்படின்னா என்னவா இருக்கும் ப்ராக்டிக்கலா அப்படின்னு. அப்போ நீங்க லா படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும். இது எங்க சொல்லியிருக்கு, அது எங்க சொல்லியிருக்கு, சட்டமே சொல்லியிருந்தா கூட அதுக்கு அது ஏன் மீனிங் அப்படி சொல்றாங்க அப்படின்னு அதுக்கு மேல கொஸ்டின் போடணும். அப்பதான் நீங்க நல்லா டீப்பா வந்து அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ இதுல வந்து கடைசியா வந்து இந்த 75 பேரா மட்டும் இப்போ எல்லாரும் வாசிச்சிருங்க. யார் படிக்கிறா?
ஆக மொத்தம் எல்லாம் ஒண்ணா படிக்க மாட்டீங்க. ஒண்ணா ஒரே மாதிரி படிங்கன்னா எல்லாம் நீங்க பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. கொடு. The petitioner shall execute the bail bond as per the terms and conditions of court order CCR number 1391 of 2017 dated 21/2/2017 and as per the direction of this order. The amount of bail bond, surety bond shall not be excessive and it should be reasonable. It is made clear that production of property documents or EAO certificate, Tahsildar certificate, solvency certificate, RC books shall not be insisted upon from the accused or from the sureties. Copies of any one of the documents mentioned in paragraph 73 in this order can be accepted. Sureties need not be a government servant or a public servant or a permanent employee or related by blood to the accused or a member of the family, but he should be a genuine person. One person can be a surety for more than one accused. In the first instance, that surety cannot be insisted upon. When the accused is not in a position to produce personal surety and offers as surety, it can be accepted. ஓகே, வெரி குட். இதுதான் இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லக்கூடிய க்ரஷ்ஷான விஷயம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜட்மெண்ட் எல்லாமே பிரிண்ட் அவுட் போட்டிங்க நல்லபடியாக. இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னா போயிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். படிச்சுட்டு இன்றைக்கி இதை முடிச்சுட்டு தான் தூங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிடணும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்தோம் ஜட்மெண்ட்டை எப்படி படிக்கணும், எப்படிலாம் பார்க்கணும், அதில் என்னென்ன விஷயத்த வந்து மெயினாக நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நம்ம அப்படியே பார்த்துட்டே வரோம். ஓகேவா? அப்படி நீங்கள் அதை பொறுமையாக அப்படியே கம்மக்கரஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜட்மெண்ட்டை இன்றைக்கி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து நல்ல ஒரு ஜட்மெண்ட்ஸ் ஒரு 20 ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 2 ஜட்மெண்ட்டை கம்மக்கராஸ் பண்ணி பார்த்து வச்சிடணும். அதில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் நீங்களே என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு இந்த ஜட்மெண்ட்டோட விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் வந்து சொல்லிடணும். சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணணும். இதில் எப்படி நான் இப்போ சொன்னேன், இல்லை கிண்டலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆர்டிகல் 21 பற்றி சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கு வேறு விஷயம் பிடிச்சிருக்கலாம் படிக்கும் போது. ஷூரிட்டி வந்து இந்த விஷயம் கன்வே பண்ண நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விஷயம் இருந்துச்சுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கன்வே பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னு ஒரு டைம் இந்த மாதிரி டிஸ்கஷனை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா என்றைக்குமே வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மறக்காது. அதனால் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு வந்து ஒரு செட்டப் வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. இல்லை இங்கே வந்தவங்க நீங்கள் ஃபஸ்ட் இங்கே வந்தவங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்களா உங்களுக்குள்ள? இல்லை யாராச்சும் பேர் தெரியாமல் இருக்கேன் என்ன மாதிரி உங்கள் பேர்லாம் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களா? ஒவ்வொருத்துக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்கல்ல? சௌமியா. ஓகே, மற்றவங்களாம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்கல்ல? ஓகே சார். அப்புறம் ஷூரிட்டியை வந்து இவங்களுக்கு பதில் ஷூரிட்டி கொடுத்தா வந்து வேலை கொடுத்து கொடுக்குறோம். அது வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மேம் சொன்ன மாதிரி இப்போ ஷூரிட்டி வந்து சொல்லிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அக்யூஸ் வந்து இப்போ நீங்கள் ஷூரிட்டி கொடுத்து வந்துட்டீங்க, சப்சிக்வெண்ட்டாக அக்யூஸ் வந்து பிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க, போலீஸை விட்டு ஷூரிட்டி மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி ஷூரிட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்போ ஷூரிட்டி வந்து நிப்பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஷூரிட்டி வந்து இப்போ அந்த அக்யூஸ் வரல அப்படின்னா நீ தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஷூரிட்டியாக வந்த பாவத்துக்கு வந்து அவன் வந்து உள்ளே போகணுமா அப்படின்னா அது கிடையாது. பர்பஸ் வந்து என்னென்னா அவனை ஆஜர்படுத்தணும்னு உறுதிப்படுத்தியிருக்க, அவ்வளோதான். இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்போது ஜெயிலுக்கு எக்காரணத்தை கொண்டு யாரும் வந்து அனுப்ப முடியாது. அதை வந்து நீங்கள் ஒரு வேளை நீங்களா ஷூரிட்டியாக இருந்தால் கூட, இல்லை நம்ம தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஷூரிட்டியாக பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த அக்யூஸ் மேலே உங்களுக்கு அடுத்த பின்னாடி நம்பிக்கை இல்லை, ஆனால் கொடுக்கும்போது நம்பிக்கை இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வர மாட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்கள் ஷூரிட்டியை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லலாம். கேட்க. ஆனால் கோர்ட் வந்து இல்லை அதெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, நீ தான் கொடுத்தா நீ தான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கம்பல் பண்ண முடியாது கோர்ட்டு. அந்த விஷயத்தை வந்து அதை கன்வே பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா,
அக்யூஸ்டு கேட்கணும், எப்பா இவங்க வந்து ஷூரிட்டியாக விலகுறாங்க, நீ ஷூரிட்டி கொடுக்கல அப்படின்னா பெயில் வந்து கேன்சல் ஆயிரும், அதனால நீ ஆட்டோமேட்டிக்காக ஷூரிட்டி கொடுன்னு சொல்லி அவங்க வந்து கேட்கணும். அப்போ அந்த விஷயத்த வந்து இந்த ஜட்மெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதான் சாலாட்ட சொல்கிறாங்க. இப்போ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா கேஷ் ஷூரிட்டி. ஆமாம். இப்போ ஒரு வேளை வந்து அவர் வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறார், அப்போ அவரோட சர்க்கம்டன்ஸ் பார்த்துக்கணும், உண்மையாகவே அந்த நிலைமை வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த தகுந்ததுக்கான ஒரு கேஷ் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு 15,000 ஷூரிட்டினா 15,000த்துக்கான அமௌண்ட்டாக வந்து நம்ம வந்து ஷூரிட்டியாக வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆமாம். இப்போ நாளைக்கு ஜட்மெண்ட் அக்யூட்டில் ஆச்சு அப்படின்னா அந்த காசை வந்து அவனுக்கு இது பண்ணிடுவாங்க. கம்யூனிகேஷன் ஒன்றே பண்ண முடியாது. பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இதில். அது கேன் சொல்லி போட்டிருக்காங்க, அதை மேபி அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், மெயின் வார்த்தை இருந்துச்சு சரி அக்செப்ட் பண்ணலாம் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ட்டுவாங்க. அதனால நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேட்குறாங்க அதை கொஸ்டின் பண்ணிக்கலாம், நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ மாடிஃபிகேஷனில் போய் கேட்டு, இப்போ எக்ஸாம்பிள் ஜேஎம்ல போகிறாங்கன்னா மாடிஃபிகேஷன் நீங்கள் நம்ம பிடிஜியில் போயிட்டு சார் இந்த மாதிரி பெட் ஷூரி போட்டிருக்காங்க, பெட் ஷூரி பண்ண முடியாது இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை நம்ம மாடிஃபை பண்ணிக்க வேண்டியதான். அதான் கான்செப்ட். சரி இப்போ ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு கேம் மாதிரி இது என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் வீக் தான். இப்போ என்னன்னா இந்த ஜட்மெண்ட் படிச்சுட்டு வந்துருங்க எல்லாருமே. படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஜட்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மணி நேரம் ஒதுக்கலாம் ஜட்மெண்ட்டுக்குன்னு. இப்போ சௌமியா வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுதுன்னா சாலா அந்த பாயிண்ட் சொல்லக்கூடாது இந்த ஜட்மெண்ட்டில். சாலா ஒரு பாயிண்ட் சொல்லுச்சுன்னா சுகுமதி சொல்லக்கூடாது, சுகுமதி சொல்லுச்சுன்னா நந்தினி வந்து சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கோம். அப்படி மேக்ஸிமம் ஒரு எல்லாருமே வந்து தெரியாத விஷயமும் தெரிஞ்சுக்க போகிறோம், புதுசான விஷயமும் சொல்ல போகிறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா மட்டும்தான் ஒருத்தவங்க சொல்லாத பாயிண்ட்டை நீங்கள் சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை சொல்லிடலான்னு நீங்கள் யோசிச்சிடாதீங்க, குலுக்கல் முறையில் தான் உங்கள் பேர் வரும். ஓகேவா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக போய் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிடலான்னு யோசிக்க வேணாம். ஓகேவா? அதேமாதிரி 2வது ரவுண்டு வரும். 2வது ரவுண்டில் நீங்கள் சொன்னாது இந்த எக்ஸாம்பிள் 20 பேர் சொல்லியிருப்பாங்க, 20 ஏன்னா மொத்தமே 100 பேர் 70 பேராக இருக்குது, 73 பேராக இருக்குது இதில். அப்போது 3 ரவுண்ட் அடிக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை கெயின் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேவா? இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் தான் படிச்சுக்கணும் ஜட்மெண்ட்டை. இப்போ நம்ம ஒரு கட்டாயத்து இருக்கனால நீங்கள் நாளைக்கு படிச்சு வந்துடுவீங்க வர வாரத்தில். இது ஒன்று. 2வது வந்து டெஸ்ட் வைக்கலாமா? இப்போ நம்ம படித்தது வரைக்குமே டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா படிச்சுட்டே இருந்தேன்னா அதுக்கு வேலைக்கு ஆகாது. அடுத்து டெஸ்ட் வச்சா தான் நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்ற விஷயமும் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ அடுத்த சாட்டர்டே கிளாஸ் டெஸ்ட் வச்சுருவோமா? அடுத்த சாட்டர்டே வந்து கோட்ருக்கா? ஓ சரி, ஓகே, நம்ம அதை பார்த்து பிளான் பண்ணிக்குவோம். பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். சாப்டர் வந்து உங்களுக்கு அரெஸ்டோட சாப்டரும் சாப்டர் நம்பர் 12 இன்வெஸ்டிகேஷனும் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிருங்க இன்னிலேருந்தே. ஆமாம். அரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 33 60 வரைக்குமா பாருங்கள், 62 வரைக்கும். 35 60 சிஆர்பிசி இல்லையா, 35 60A வரைக்கும் சிஆர்பிசியில். பிஎன்எஸ்ஏ எது வேணால் படிச்சுவாங்க, எப்படி வேணால் கேட்போம். ஆமாம், ஓரல் டெஸ்ட்லாம் கிடையாது. ஓரல் டெஸ்ட் வச்சு நான் கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்துருவேன், நீங்கள் வரும்போது எல்லாரும் A4 ஷீட் எடுத்து வந்துருங்க, டெஸ்ட் எழுதிக்கலாம். ஒரு எம்சிக்யூ மாதிரி எப்பமா ஒரு 50 மார்க் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ மெத்தடில் வச்சுருவோம், மீதி 50 மார்க் வந்து உங்களுக்கு ரிட்டனாக வந்துச்சுக்கோம். அப்போ தான் நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணி அதை எழுதுறீங்கன்ற அந்த ஆஸ்பெக்ட் நான் பார்த்துறேன். அதே மாதிரி இங்கேயே சொல்லிட்டீங்கன்னா இங்கேயே நான் ஆன்சர் பண்ணிடுவேன், இங்கே நீங்களே கரெக்ஷன் ஓன் பேப்பர் நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படி இல்லைங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தாராளம் மாற்றிக்கோங்க. அது எப்படியோ மாற்றிக்கோங்க. சரி, கம்மி மார்க் வாங்கினா என்ன பண்ணுறது? 100 ரூபா டீ. அடுத்து சொல்லுங்க என்னாச்சும். வேற இல்ல, ஒரு விஷயம் சொன்னா கண்டிப்பா அதாவது ஒரு பயம் வரணும், நம்ம டெஸ்ட் எழுத இந்த மாதிரி நடக்கணும்ன்ற மாதிரி வரணும், அது மாதிரி கேட்கறேன். அப்புறம் அந்த பொண்ணு வரவே இருந்த கிளாஸ் அதெல்லாம் சொல்லிடுவாங்க, கிளாஸ் எடுக்க வைக்கிறது வேற.
நல்ல ஒரு வேல்யூபுல்லாக இருக்கணுமே. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அது கூட எதாவது சசுசன்னு பேசி முடிச்சிருவாங்க. வேற சரி, அதை ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. இங்கிலீஷ்ல பேசணுன்றாங்க ஒருத்தங்க. வேற இம்போஷனல் சந்திரா. அது வேற சொல்றதை பார்த்தா நம்ம இது வந்துருவோம். சொல்லாம இருப்போம். சொல்லி சொல்லாம இருக்கீங்களா என்ன? சரி, ஓகே. நீங்க படிச்சுட்டு வாங்க. நான் என்ன சொல்லி சொல்றேன். எக்ஸாம் டெஸ்ட் எழுதிட்டு வரவங்களுக்கு, ஒழுங்கா பண்ணாதவங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். அதனால இன்னைக்கே நீங்க போய் படிக்க ஆரம்பிச்சிடணும். சார், நீங்க ஜட்ஜ்மெண்ட் படிக்க சொன்னீங்க, இது படிக்க சொன்னாங்க, என்னால இது பண்ண முடியலன்னா எந்த காரணமும் சொல்லவே கூடாது. கண்டிப்பா இருக்கு. ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? எவ்வளவு மார்க்? ஒரு 80 மார்க் வச்சுக்கோ. பாஸ் மார்க் 80 மார்க். புரியல. ஆமா, 90 மார்க் வைக்கணுமா? நீங்க ஊருக்கு போடிய சார். அதே மாதிரி டைம் எவ்வளவு நேரம் வச்சுக்கோ? டைம் எவ்வளவு நேரம் வச்சுக்கலாம்? அரை மணி நேரம் வச்சுக்கோமா? 45 மினிட்ஸ். பேஸ். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமோட விஷயத்துல அப்படியே பாதி வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். சொல்றது புரிஞ்சுங்களா? எக்ஸாம்பிள் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுனா 2.5 மணி நேரத்துக்குள்ள எழுதி இங்க பழகணும். அப்பதான் நீங்க அங்க போய் 3 மணி நேரத்துல எழுதுவீங்க. அது மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். எம்சிக்கு. சரி, நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு வந்து எத்தனை மார்க் கொஸ்டின் வந்து வைக்க போறோம். தட் மீன்ஸ் 4 மார்க்கா 12 மார்க்கா, அது எத்தனை மார்க் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஆமா, அது மாதிரி தான். அதே மாதிரி யூனிஃபார்ம், எல்லாருமே யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும். அப்பதான் அந்த அட்மாஸ்பியரோட வரும். சரி, ஓகேவா? யூனிஃபார்மோட வாங்க. பேட் எடுத்துட்டு வந்துருங்க எல்லாருமே. பேப்பர்ஸ் எல்லாமே கோடு போட்ட பேப்பர்ஸ் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? ரூல்டு பேப்பர் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளோ பைசா நான் சொல்கிறேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பரை லீக் அனுப்பிச்சி விடணுமா?